ஸோ 12th ஜுவாலஜியோடைய செகண்ட் லெசனுடைய 6th வீடியோ. ஓகேவா? ஆமாம், அதாவது ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன், கேமிட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதோடைய அனாட்டமி, மார்ஃபாலஜி இதெல்லாம் படித்தாச்சு. இப்போது இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறமா இந்த கேமிட்டோடைய ஃபியூஷன் எங்கே நடக்குது, இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ மேல் கேமிட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர், மேல் கேமிட்டோடைய பெனட்ரேஷன், ரெண்டு கேமிட்டோடைய ஃபியூஷனால் உருவாகக்கூடிய ஜைகோட்டோடைய டிவிஷன், அதனால் வரக்கூடிய பிளாஸ்டோசிஸ், அந்த பிளாஸ்டோசிஸ் எப்படி யுட்ரைன் வால்ல அட்டாச் ஆகுது, அதுதான் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன்லேருந்து இம்ப்ளான்டேஷன் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது என்ன நம்மளுக்கு தெரியும். ஒரு டியூரிங் த செக்ஷுவல் கான்டாக்ட் மேல் கேமிட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ மேல் கேமிட் இஸ் delivered to the female reproductive system. Transfer of gamete. ஓகேவா? இதை நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமிட். ஸோ நம்மளுக்கு தெரியும் மேல் கேமிட் அப்படின்றது ஒரு மொட்டைல் கேமிட். ஸோ அதுக்கு ஒரு டெயில் இருக்குது, அந்த டெயில் மூலிமா ஒரு லேஷிங் மூமெண்ட்டை இதால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெயில் அதோடைய ஹெல்ப்பால் ஸ்பெர்ம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ரீச் பண்ணுது. ஓகேவா? அதுதான் இந்த ஃப்ளோ சார்ட். ஸ்பெர்ம் இருக்குது, ஸ்பெர்ம் த்ரூ த லேஷிங் மூமெண்ட் வெஜைனாவை ரீச் பண்ணுது, வெஜைனாலேருந்து சர்விக்கல் கெனால், சர்விக்கல் கெனால்லேருந்து யூட்ரஸ்லேருந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவிடக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஓவிடக்டில் இஸ்துமஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? இது ஸ்பெர்ம் இப்போ எங்கே இருக்குன்னா இஸ்துமஸில் இருக்கு. அடுத்து எக், ஓவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூபுடைய ஃபஸ்ட்டு பார்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிம்ப்ரியே இதை ரிசீவ் பண்ணி ஃபிம்ப்ரியிலேருந்து இன்ஃபென்டிபுலமுக்கு போய் இன்ஃபென்டிபுலம்லேருந்து ஆம்புலா ரீஜனுக்கு போய் சேருது. ஸோ மேல் கேமிட் இஸ்துமஸ் ரீஜனில், ஃபீமேல் கேமிட் ஆம்புலா ரீஜனில் இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் ஃபர்டிலைசேஷன், ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் ஃபியூஷன் ஆஃப் கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன், ஓவிடக்டில் இருக்கக்கூடிய ஆம்புலாவுக்கும் இஸ்துமஸ்க்கும் இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பு தான் ஃபியூஷன் நடக்கக்கூடிய எக்ஸாக்ட் சைட். ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கான சைட் எப்படின்னு கேட்டால் இந்த ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன். ஸோ ஆம்புலா இஸ்துமஸ் ரெண்டுமே ஓவிடக்டோடைய பார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்டிலைசேஷனுக்கான சைட். அடிக்கடி 1 மார்க்கில் கேட்ட கொஸ்டின், ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன் இஸ் எ சைட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஃபர்டிலைசேஷன் என்ன நிறைய வாட்டி பார்த்து தான், ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வித் ஓவம், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், இது ஒன்றா சொல்லலாம். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் சேர்றது தான் ஃபர்டிலைசேஷன். எங்கே நடக்குது? ஆம்புலரி இஸ்துமிக் ஜங்ஷன் நடக்குது. இது ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு பகுதி. ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்குது, எப்படி இந்த பெனட்ரேஷன் நடக்குது, இந்த எக்கு லேயர்லாம் பார்க்கும்போது அந்த எக்கு சுற்றி நிறைய லேயர்ஸ்லாம் இருக்குது. ஜோனா பெலிசிடா, கரோனா ரேடியேட்டா, இதெல்லாம் எப்படி இந்த எக்கு பெனட்ரேட் பண்ணி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திரும்ப பார்க்குறோம். ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது ஹாப்ளாய்டு மேல் கேமிட் ஃபியூஸ்ட் வித் த ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளாய்டு ஜைகோட். ஓகேவா? ஸோ ஹாப்ளாய்டு கேமிட், மேல் ஹாப்ளாய்டு கேமிட், ஃபீமேல் ஹாப்ளாய்டு கேமிட் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு டிப்ளாய்டு ஜைகோட்டை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் ஃபர்டிலைசேஷன். அடுத்தது கெப்பாசிட்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் டெபாசிட் ஆன ஸ்பெர்ம் நிறைய சேஞ்சஸை பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, ஒன்று இதில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அல்கலைன் செக்ரேஷனால் இது என்ன பண்ணக்கூடாது, அசிடிக் செக்ரேஷனால் இது டேமேஜ் ஆகக்கூடாது. ரெண்டாவது
அங்கே இருக்கக்கூடிய என்சைம்ஸு ஆசிட் இதை பிரேக் பண்ணக்கூடாது. மூணாவது, அந்த எக்கை பெனட்ரேட் பண்ணி இது உள்ளே போனோம். இப்படி இப்போ எக்கை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போனால் தான் இதோடைய நியூக்ளியஸை டெலிவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதுதான் கெப்பாசிட்டேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் டெபாசிட் ஆகக்கூடிய எக்கு, அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இதை நம்ம கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெர்மோடைய ஹெட் ரீஜன், ஸ்பெர்மோடைய ஹெட் ரீஜனில் முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸும் அக்ரோசோமும். இந்த அக்ரோசோம் அப்படின்றது இதோடைய பெனட்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். இந்த அக்ரோசோமுடைய மெம்ப்ரேன் பிரேக் ஆகுது. இந்த மெம்ப்ரேன் பிரேக் ஆனதுனால ஸ்பெர்மோடைய ஹெட் ரீஜன்லேருந்து ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகுது. அந்த என்சைம் தான் ஹையலுரானிடேஸ் என்சைம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை இந்த ஹையலுரானிடேஸ் என்சைம். இது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம், அதாவது புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம். ஓகேவா? ஹையலுரானிடேஸ் என்சைம் ஸ்பெர்மோடைய அக்ரோசோமல் ரீஜன்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ புரோட்டியோலைட்டிக் புரோட்டீனை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். இதனால் என்ன பண்ண முடியும்? கரோனா ரேடியேட்டா அண்ட் ஜோனா பெலிசிடாவை டைஜஸ்ட் பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். தே ஆர் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். ஓகேவா? இந்த கரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடா யார்? இவங்கெல்லாம் எக்கை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேன். ஸோ இது எல்லாத்தையும் பெனட்ரேட் பண்ணி போகக்கூடிய எபிலிட்டி இந்த ஸ்பெர்முக்கு கிடைக்குது. எதனால்? அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த அக்ரோசோமல் ரீஜன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹையலுரானிடேஸ் என்சைமால். அடுத்து கார்டிக்கல் ரியாக்ஷன். ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுப்பா. அதாவது இந்த டயக்ராமில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்பெர்ம் வருது. இந்த ஸ்பெர்ம் எக்கை கான்டாக்ட் பண்ணுற நேரத்தில் இந்த அக்ரோசோமுடைய மெம்பரேன் டேமேஜ் ஆகுது. அங்கேருந்து ஹையலுரானிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது. அது எக்குடைய மெம்பரேனை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் பண்ணுது, உள்ள நியூக்ளியஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுப்பா. The ovum form a fertilization membrane. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். How polyspermy is prevented? இப்படி நினைக்கலாம், சார் ஒரு சிங்கிள் எஜாக்குலேஷன்லேயே மில்லியன் கணக்கில் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது, ஒரே ஒரு எக்கு தான் இருக்குது, பல ஸ்பெர்ம் அதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? பல ஸ்பெர்ம் அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஃபர்டிலைசேஷன் நடந்தவுடனே அதை தன்னை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் மெம்பரேனை உருவாக்கிடுது. அந்த ப்ரொடெக்டிவ் மெம்பரேன் தான் ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் க்ரியேட் ஆகக்கூடிய மெம்பரேன். அதனால் இதுக்கு ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன் பேர். இந்த மெம்பரேன் தான் பாலிஸ்பெர்மியை ப்ரிவெண்ட் பண்ணுது. பாலினா நிறைய, ஸ்பெர்ம்னா தமிழுக்கு தெரியும் மேல் கேமேட். நிறைய மேல் கேமேட் ஒரு எக்குக்குள்ளே என்ட்ராவத்தை யார் தடுக்கிறா? ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன். அடுத்து கெப்பாசிட்டேஷன் எங்கே நடந்திருக்கு? முக்கியமான நீட் கொஸ்டின் 2007 கேட்டாங்க. கெப்பாசிட்டேஷன் எங்கே நடக்கும்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் நடக்குது. ஓகேவா? அடுத்தது ஸ்பெர்ம் ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் என்ட்ராகக்கூடிய ஸ்பெர்ம் அடுத்த 24 to 28 ஹவர்ஸ்க்கு வயபிள் கண்டிஷன்லேயே இருக்கும். ஓகே. மியாசிஸ் 2 எப்போ நடக்குது? ஏன்னா நம்ம பார்த்தோம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நடக்கக்கூடிய மியாசிஸ் அப்படின்றது ஒரு எலாபரேட்டட். ஏன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மியாசிஸ் 1 ஆரம்பித்து ஃபர்டிலைசேஷனில் தான் மியாசிஸ் 2 நடக்குது. அப்போ மியாசிஸ் 2 எக்ஸாக்டாக எங்கே நடக்குது அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் மியாசிஸ் 2 முடியுது. ஓகே. மியாசிஸ் 2 இந்த ஊஸ் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இதுவும் நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே. அடுத்தது ஜைகோட் உருவாயாச்சு, ஃபியூஷன் ஆஃப் கேமெட் நடந்துச்சு. இப்போ ஒரு செல். ஓகே. இந்த ஒரு செல் கண்டிப்பாக சஃபிஷியன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ண போகுது? அந்த ஒரு செல்லு ஃபர்தராக டிவைட் ஆகும். ஓகேவா? இதோடைய டிவிஷனை தான் க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஜைகோட் மைட்டாட்டிக் ப்ராசஸ் படி டிவைட் ஆகுது. ஓகேவா? டிவைட் ஆனதுனால ஒரு வாட்டி டிவைட் ஆனால் என்ன ஆகும்?
ஒரு எக்கு ஒரு வாட்டி டிவைட் ஆனால் 2 செல்லை கொடுக்குது. இன்னொரு வாட்டி டிவைட் ஆனால் 4, இன்னொரு வாட்டி டிவைட் ஆனால் 8, இன்னொரு வாட்டி டிவைட் ஆனால் 16. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய செல்லை கொடுக்குது. இந்த டாட்டர் செல்ஸுக்கெலாம் பிளாஸ்டோமியர் அப்படின்னு பேர். ஜைகோட் டிவைட் ஆகி ஜைகோட்லேருந்து கிடைக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துறோம், ஃபர்டிலைசேஷன் ஆம்பிளரி இஸ்டமிக் ஜங்ஷனில் நடக்குது. நடந்ததுக்கப்புறமா இந்த க்ளீவேஜ் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக யுட்ரஸை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த எம்ப்ரியோ 8 to 16 செல்ஸ் 8 to 16 பிளாஸ்டோமியர் இருக்கும்போது இதை நம்ம மொருலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 8 to 16 ஒரே ஒரு செல் வரும்போது ஜைகோட் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஜைகோட் தொடர்ந்து டிவைட் ஆகி வரக்கூடிய ஒரு குட்டி செல்லும் பிளாஸ்டோமியர். இதில் 8லேருந்து 16 பிளாஸ்டோமியர் சேர்ந்துச்சுன்னா அது மொருலா. 16 செல் போதுமானா பத்தாது. தொடர்ந்து இந்த 16 டிவைட் ஆகுது, 32 கிடைக்குது. 32 டிவைட் ஆகி 64 டிவைட் ஆகி 120. இந்த மாதிரி தொடர்ந்து டிவிஷன் நடந்துகிட்டே போகுது. அப்போ மொருலா தொடர்ந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகி இது பிளாஸ்டோசிஸ்ட்டை கொடுக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பாருங்கள், யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயரில் அட்டாச் ஆகக்கூடிய எம்ப்ரியானிக் கண்டிஷன் தான் பிளாஸ்டோசிஸ்ட். அடுத்து ஸோ இந்த பிளாஸ்டோமியர் இந்த பிளாஸ்டோசிஸ்ட், அதாவது ஒட்டு மொத்தமாக இது பேர் பிளாஸ்டோசிஸ்ட். அதில் இருக்கக்கூடிய ஒரு டாட்டர் செல்லை பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பால் லைக் ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அதோடைய அவுட்டர் லேயர் ட்ரோபோபிளாஸ்ட். ஓகே, அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய செல்லு, உள்ளே இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் செல், அது பேர் இன்னர் செல் மாஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வெளியில் ஒரு கவரிங் லேயராகவும் உள்ளுக்குள்ளே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸாகவும் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் செல்ஸை தான் இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் செல்ஸு வெளியில் இருக்கக்கூடிய கவரிங் லேயர் கூட அட்டாச் ஆகிருக்கு. இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் இட் இஸ் அட்டாச் வித் த எண்டோமெட்ரியம். ஏற்கனவே படித்தோம்ல, எண்டோமெட்ரியம்ன்றது யுட்ரஸோடைய இன்னர்மோஸ்ட் லேயர். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் அதாவது எம்ப்ரியோவுடைய அவுட்டர் கவரிங் லேயர், அவுட்டர் லேயர், இதுதான் எண்டோமெட்ரியம் கூட அட்டாச் ஆகுது. ஓகே, இதோடைய இன்னர் செல் மாஸ் இருக்குதுல்ல, அதுக்கு இந்த கவரிங் லேயருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்லு, அந்த ஒட்டுமொத்த செல்லு தான் எம்ப்ரியானிக் லேயராக மாறுது. இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலரில் கொடுத்துறாங்கல்ல, அந்த எல்லோ கலர், ரைட்? ஸோ இதில் இந்த எல்லோ இந்த இன்னர் செல் மாசு ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. எப்படி? எக்டோடம், எண்டோடம், மீசோடம். அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம் அப்படின்றதுனால அதோடைய எம்ப்ரியோ 3 விதமான ஜெர்ம் லேயரை கொடுக்குது, 3 அடுக்கா. ஓகேவா? 3 டிஃப்ரெண்ட் லேயர்: அவுட்டர் எக்டோடம், இன்னர் எண்டோடம், மிடில் மீசோடம். ஓகேவா? இந்த 3 லேயரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேஸ்ட்ருலா அப்படின்னு பேர். எம்ப்ரியோ அலாங் வித் த எம்ப்ரியானிக் லேயர்ஸ். ஓகேவா? இந்த எக்டோடம், எண்டோடம், மீசோடம் சேரும்போது அதை நம்ம கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேஸ்ட்ருலா உருவாகக்கூடிய ப்ராசஸ் தான் கேஸ்ட்ருலேஷன். இந்த இது போய் யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயரில் அட்டாச் ஆகுது. ஓகேவா? அட்டாச் ஆகி இதோடைய கவரிங் லேயர் ஃபுல்லி பிளாஸ்டோசிஸ்ட். As a result, blastocyst become embedded. இது போய் யுட்ரஸுடைய எண்டோமெட்ரியல் லேயரில் அட்டாச் ஆனதுக்கப்புறமா இது ஸ்ட்ராங்காக எண்டோமெட்ரியல் லேயரில் ஃபிக்ஸ் ஆகிடும், புதஞ்சிருதான். அதான் சொல்கிறேன், எம்பீடட் இந்த எண்டோமெட்ரியம். எப்போ பிளாஸ்டோசிஸ்ட் போய் யுட்ரஸுடைய இன்னர்மோஸ்ட் லேயரில் அட்டாச் ஆகுதோ அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன். அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் டு த யுட்ரைன் வால். 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக், ப்ரெக்னன்சி அண்ட்
டெவலப்மெண்ட் அண்ட் டெலிவரி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரெக்னன்சி. இந்த ப்ரெக்னன்சி எப்போ கன்ஃபார்ம் ஆகுது? ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா? இல்லை. எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா? இல்லை. அது ஃபெலோப்பியன் டியூபில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா? இல்லை. இது யுட்ரஸில் போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒன்று கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இம்ப்ளான்டேஷன் இஸ் அ கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்டோசிஸ் யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயரில் அட்டாச் ஆகுது. ஓகேவா? அது இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறமா தேர் இஸ் எ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்பியர் ஆன் த ட்ரோபோபிளாஸ்ட். ஏற்கனவே பார்த்தோம்ல, ட்ரோபோபிளாஸ்ட்ன்றது எம்ப்ரியோவுடைய அவுட்டர் கவரிங் லேயர். அந்த அவுட்டர் கவரிங் லேயரில் ஒரு ஸ்மால் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் உருவாகும். ஓகேவா? அதுதான் கோரியானிக் வில்லை. இந்த கோரியானிக் வில்லை தான் சைல்டையும் யுட்ரஸையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? எது மூலியமானா பிளாசென்டா மூலியமா. ஓகேவா? கோரியானிக் வில்லை அண்ட் யூட்ரைன் டிஷ்யூ. கோரியானிக் வில்லைன்றது சைல்டை சுற்றி இருக்கக்கூடிய கவரிங் லேயர். சைல்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக், ஆலன்டியோஸ், யோக்சாக், கோரியான் அப்படின்னு 4 விதமான மெம்பரேன் சொல்கிறோம். அதில் கோரியானிக் மெம்பரேன்லேருந்து உருவாகக்கூடிய ஸ்மால் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கோரியானிக் வில்லை. அந்த கோரியானிக் வில்லையும் யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் டிஷ்யூவும் இன்டெகிரேட் ஆகுது. எது மூலியமானா பிளாசென்டா மூலியமா. ஓகேவா? இவங்க 2 பேரையும், அதாவது குழந்தையும் அம்மாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதி பிளாசென்டா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அம்மாவுடைய யுட்ரஸோடைய எண்டோமெட்ரியல் லேயரையும் சைல்டோடைய எம்ப்ரியானிக் லேயரில் இருக்கக்கூடிய கோரியானிக் லேயரில் வளரக்கூடிய கோரியானிக் வில்லையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பிளாசென்டாவை என்ன சொல்லலாம்? அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். இட் இஸ் அ structural and functional unit between the embryo and the maternal body, embryo and the mother body. Okay, so embryo is connected, placenta is connected to the embryo by an umbilical cord. இந்த umbilical cord அந்த தொப்புள் கொடி மூலியமா கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது மூலியமா தான் குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு, குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு, மதர் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விட்டமின், இம்யூன் பவர், ஆன்டிபாடி, ஆன்டிஜன் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் சைல்டு பாடியிலேருந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸோடைய எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, ஹார்மோன்ஸு, என்னென்ன இதெல்லாம் ரிலீஸ் பண்ணமோ அது எல்லாம். அப்போ ஒரு பிரிட்ஜ் மூலிமா அம்மாக்கிட்டேருந்து குழந்தைக்கும், குழந்தைகிட்டேருந்து அம்மாவுக்கும். ஓகேவா? இந்த பிரிட்ஜை ஆக்ட் ஆகக்கூடியது பிளாசென்டா. ஓகே, ஸோ பிளாசென்டா செய்யக்கூடிய வேலையெல்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் வேலை, இட் ஆக்ட் அஸ் எ பேரியர் பிட்வீன் ஃபீட்டஸ் அண்ட் த மதர். ஓகே, ஸோ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கு. ஓகே, மதரையும் ஃபீட்டஸையும். ரெண்டாவது, மதர் பாடியிலேருந்து ஆக்சிஜன், நியூட்ரியன் இது எல்லாத்தையும் குழந்தைக்கு சப்ளை பண்ணுது. குழந்தையோடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் இங்கே ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் அப்படின்னு வச்சுங்க. ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் மதர் அண்ட் எ ஃபீட்டஸ். ஸோ பிளாசென்டா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின். பிளாசென்டா இஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட், ஜஸ்டிஃபை. பிளாசென்டா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டா? ஏற்கனவே பார்த்துரும். கார்பஸ் லூட்டியம் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். கார்பஸ் லூட்டியம்ன்றது எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஆஃப்டர் ஓவுலேஷன். ஓகே, அந்த எக் ரிலீஸ் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கிள் தான் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியம் ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல் பிளாசென்டாவும் எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்
ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராஃபின், இதை தனி 2 மார்க்கில் கேட்கலாம். லிஸ்ட் ஆஃப் த ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த பிளாசென்டா. ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராஃபின், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன் அண்ட் ரிலாக்சின். இந்த ரிலாக்சின் அப்படின்றது டெலிவரிக்காக மட்டுமே டெலிவரி டைமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஹார்மோன்லாம் பார்த்துக்கணும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன் இதெல்லாம் ஓவரியும் செக்ரீட் பண்ணுது. அதே போல் ரிலாக்சினும் செக்ரீட் பண்ணுது. எதுக்கு? டு ரிலாக்ஸ் அ மசில் ஃபார் த டெலிவரி. ஓகே. ஸோ ஹியூமன் பீயிங்ஸோடைய கெஸ்டேஷன் பீரியட், ப்ரெக்னன்சி பீரியட் அப்படின்னா அது 9 months, 280 days. ஓகே. ஃபார் எ கேட் 2 months, டாக் 2 months, elephant 21 months, 9 months and 10 days. ஆக்சுவலி எக்ஸாக்டாக 280 days நம்ம 10 மாதம் அப்படின்னு சொல்லிடும். ஆஃப்டர் 9 months இட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி எனி டைம். ஓகே. இந்த எம்ப்ரியோ சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்ம் லேயர்ஸ் சொல்கிறோம்ல, எக்டோடம், எண்டோடம், மீசோடம், இதுலேருந்துலாம் ஆர்கன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதான் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பிளாசென்டாவாக இருந்தாலும் சரி, இந்த எம்ப்ரியானிக் லேயரில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டெம் செல்ஸ் நம்மளுக்கு தெரியல, அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல், அதாவது ஸ்டெம் செல் என்றது எந்த வகையான செல்லாகவும் மாறக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு செல். ஓகே. இட் இஸ் அ டாட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு செல், முழு திறமை உள்ள ஒரு செல். ஒரு ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம எந்த வகையான செல்லை வேணாலும் உருவாக்கலாம். எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் அது இருக்குது. அடுத்து ப்ரெக்னென்சி பீரியடில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதோடைய அளவு எல்லாமே அதிகமாகும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்ல, பிளாசென்டா உருவாயிருக்கும். அந்த பிளாசென்டா இந்த ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா ஹார்மோன்ஸோடைய அளவும் ப்ரெக்னென்சி பீரியடில் அதிகமாக இருக்கும், இன்க்ளூடிங் தைராக்சின். ஓகே. ஸோ இந்த ஹார்மோனல் இன்க்ரீஸ் அப்படின்றது சைல்டுடைய க்ரோத்துக்கும் மதர் பாடியில் அண்ட் சைல்டு பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ்க்கும் காரணமாக இருக்குது. நம்ம இன்னொரு விஷயமாக பார்த்தோம், ப்ரொஜெஸ்டிரோன்ன்றது ஒரு ப்ரெக்னென்சி ஹார்மோன் இல்லையா? ஸோ ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோனோடைய ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரெக்னென்சி பீரியடில் யுட்ரஸை கண்ட்ராக்ட் ஆக விடாமல் சைல்டுடைய க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி யுட்ரஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறதும் இந்த ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன்ஸோடைய அளவு ப்ரெக்னென்சி பீரியடில் அதிகமாக இருக்குது. எதுக்காக? சைல்டு டெவலப்மெண்ட், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அண்ட் மதர் பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, சைல்டு பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, கடைசியில் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு மாதம் என்ன, செகண்ட் மாதம் என்ன, தேர்ட் மாதம் என்ன, ஒரு ட்ரைமெஸ்டர் ஒரு 3 மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு மாதம் முடிஞ்ச உடனே இந்த ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட்டு ஃபார்மேஷன். நம்ம உடம்புலையே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்தாலும் ஹார்ட்டு. ஓகே. செகண்ட் மாதம் இதோடைய முடிவில் லிம்ஸ் டிஜிட் டெவலப் ஆக ஆரம்பிது. லிம்ஸ்னால் கை கால், அண்டு கை கால் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ்லாம் கூட டெவலப் ஆக ஆரம்பிக்குது. மூணாவது 3 மாதத்தில், ஓகே, அட் த எண்ட் ஆஃப் 12th வீக், இது ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டருடைய முடிவு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த குழந்தைய பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸும் ஓரளவுக்கு டெவலப் ஆன மாதிரியே இருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ஆர்கன்ஸ் ஆர் டெவலப்டு. ஸோ லிம்ஸு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன். 5th மந்தில் குழந்தையுடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் உருவாக ஆரம்பிக்குது இந்த முடி தலையில். செகண்ட் ட்ரைமெஸ்டருடைய முடிவில், அதாவது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னா, அதோடைய உடம்பு ஃபுல்லாக குட்டி குட்டி ஹேர், இந்த எப்பிடெர்மல் ஹேர் சொல்லுவோம் இல்லையா, எப்பிடெர்மிஸ் ஃபுல்லாகவே
அதோடைய அவுட்டர் ஸ்கின் ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஏர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஐலிட்ஸ் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஐ லேஷஸ் உருவாக ஆரம்பிக்குது. கண்முடி. ஸோ 9வது மாதத்தில் இந்த குழந்தையோடைய டெலிவரி நடக்குது. 9 மாதம் முடிஞ்சு, அதான் நம்ம சொன்னோம் 280 டேஸ்ன்றது எக்ஸாக்ட். நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான புது ஆர்கனோ எந்த விதமான புது டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஸோ ஒரு குழந்தை கம்ப்ளீட்டாக 6 மாதத்தில் டெவலப் ஆகிடுது. அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் மட்டும்தான் இந்த 7வது மாதம் 8வது மாதம்லாம் நடக்கும். அதோடைய முழு உருவமே 6 மாதத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையுடைய சைஸ் இன்க்ரீஸ் மட்டும்தான். தேர் இஸ் நோ நியூ ஆர்கன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எந்த விதமான புதிய உறுப்புகளும் 6 மாதத்துக்கு அப்புறம் உருவாக போகிறது இல்லை. வெரி குட். இப்போ பார்க்கலாம் இயர்லி எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டை ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி. பிளாஸ்டுலா டிஃப்ரென்ஷியேஷன். இந்த பிளாஸ்டுலா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் எபிபிளாஸ்ட், இன்னர் ஹைப்போபிளாஸ்டாக உருவாகுது. அதுக்கப்புறம் மீசோடம் ஃபார்மேஷன், அதாவது மிடில் லேயர் உருவாகுது. ஓகேவா? அதாவது இந்த மிடில் லேயர் எங்கே உருவாகுது? எபிபிளாஸ்ட்டுக்கும் ஹைப்போபிளாஸ்ட்டுக்கும் நடுவில். கேஸ்டுலேஷனா என்ன? பிளாஸ்டுலா கண்டிஷனில் எம்ப்ரியானிக் லேயர் சேரும்போது அது கேஸ்டுலாவாக மாறுது. இந்த கேஸ்டுலா உருவாகக்கூடிய நிகழ்ச்சி தான் கேஸ்டுலேஷன். ஓகே. அடுத்து எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன் பார்த்தோம். ஒரு சைல்டை சுற்றி இருக்கக்கூடிய மெம்பரேன் தான் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். 4 மெம்பரேன் இருக்குது. ஆம்னியான், ஆலென்டியோஸ், யோக்சாக், கோரியான். இந்த 4 மெம்பரேனும் சைல்டை சுற்றி இருக்குது. இந்த ஆம்னியான் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். நம்ம இன்னொன்று கூட பார்த்தோம்ல, கோரியான் மெம்பரேன்லேருந்து டெவலப் ஆகக்கூடியதான் அந்த கோரியானிக் வில்லை. அதாவது பிளாசண்டா கனெக்ட் ஆகக்கூடிய அந்த கோரியானிக் வில்லை. பிளாசண்டாவுடைய வேலையும் அது எப்படி ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். பிளாசண்டா ஃபார்மேஷன். பிளாசண்டா எங்கே உருவாகுது? கோரியானிக் வில்லைக்கும் யூட்ரைன் டிஷ்யூக்கும் நடுவில். கோரியானிக் வில்லைன்றது ஃபீட்டஸுடைய கோரியானிக் வில்லைக்கும் மதருடைய எண்டோமெட்ரியல் லேயருக்கும் நடுவில் உருவாகுது. ஸோ இந்த பிளாசண்டா கெஸ்டேஷன் பீரியடில் முக்கியமானது. கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது எக்ஸாக்ட்லி 280 டேஸ். ஓகே. ஹார்மோனல் ரெகுலேஷன் என்ன பண்ணுற போகிறோம்? நார்மலாக இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் ஹார்மோனுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், ரிலாக்சின், ப்ரோலாக்டேட் இதெல்லாம் சொல்லப்போம். ஸோ ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹார்மோன் வேணும், சைல்டை டெலிவரி பண்ணுறதுக்கும் ஹார்மோன்ஸ் வேணும். ஓகேவா? அடுத்து ரிலாக்சின் ஹார்மோனுடைய ஆக்ஷன். ஸோ ரிலாக்சின் ஹார்மோனை பிளாசண்டாவும் உற்பத்தி பண்ணுறாங்க, ஓவரியும் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சைல்டுடைய டெலிவரிக்கு, பேட்ரூஷன் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்கிறோம், சைல்டுடைய டெலிவரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த ரிலாக்சின் ஹார்மோன். ஓகே. சைல்டு டெலிவரி ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ப்ரோலாக்டின் ஹார்மோன் வேலை செய்யுது. இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோனோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், சைல்டை டெலிவரி பண்ணுறதுக்கும், சைல்டு டெலிவரிக்காக பெல்விக் ரீஜனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும், மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும்.